மொபைல் ரிப்போர்ட் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் அம்பாறை காரைதீவு மாவடிப்பள்ளி பாலத்திற்கு அருகில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த மாணவர்கள் அத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் விசாரணையின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவத்தை பற்றித்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக பார்க்கலாம். கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த காரைதீவு, கல்முனை, நிந்தவூர் போன்ற பிரதேசங்களில் அண்மித்த பிரதேசம்தான் சம்மாந்துறை பிரதேசமாக காணப்படுகின்றது. இந்த சம்மாந்துறையையும் காரைதீவையும் இணைக்கும் வீதியில் ஒரு மாபெரும் வெள்ள அனர்த்தம் இடம்பெற்றிருப்பது அனைவரது மனதையும் உலுக்கிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. வங்களா விரிகுடாவில் ஏற்பட்ட தாளமுக்கம் காரணமாக இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து வடக்கு கிழக்கு பல பகுதிகளில் மழை வீழ்ச்சி அதிகமாக காணப்பட்டு வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருந்தது. சம்மாந்துறையை சேர்ந்த சில மாணவர்கள் நிந்தவூர் மதரசா கல்லூரியில் கல்வி கற்று வந்துள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக 26ஆம் திகதி 32 மாணவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். அண்மித்த கிராமத்தை சேர்ந்த மாணவர்கள் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து அதில் 10 மாணவர்கள் சம்மாந்துறையை சேர்ந்தவர்களாக இருந்ததால் அவர்கள் சம்மாந்துறை நோக்கி அனுப்பப்பட்டனர். 10 மாணவர்கள் சம்மாந்துறையை சேர்ந்த மாணவர்களாக இருந்தனர். அன்றைய தினம் பேருந்து வசதிகள் இல்லாத காரணத்தினால் அவர்கள் உளவு இயந்திரம் மூலம் வீடுகளுக்கு அனுப்பி வைக்க முடிவெடுக்கப்பட்டிருந்தனர். குறிப்பிட்ட மதரசாவின் அதிபரின் அனுமதியை பெற்று மாணவர்கள் அன்று உளவு இயந்திரத்தில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர். அதுவும் அந்த உளவு இயந்திரம் பணத்திற்காக ஏற்றி ஆட்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்பும் வேலையை செய்து கொண்டிருந்தது. வெள்ளம் காரணமாக வீதி ஆபத்துக்குள்ளாகி இருப்பதால் வாகனங்களில் இந்த பிரதேசத்தில் செல்ல வேண்டாம் என்று ஏற்கனவே இராணுவத்தினர் எச்சரித்ததாகவும் கூறப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட உளவு இயந்திரத்தில் 10 மாணவர்கள் ஏற்றப்பட்டிருக்கின்றனர். 10 மாணவர்களுடன் 2 மோட்டார் சைக்கிளும் அந்த மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்களும் ஏற்றப்பட்டிருக்கின்றனர். ஆகவே 12 நபர்களை ஏற்றிக்கொண்டு அந்த குறிப்பிட்ட உளவு இயந்திரமானது சென்றிருக்கின்றது. நீரோட்டம் வேகமாக இருந்ததன் காரணமாக சிறிது நேரத்திலேயே உளவு இயந்திரத்தின் ஒரு சக்கரம் விலகி உளவு இயந்திரமானது சரிய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே உளவு இயந்திரம் வெள்ள நீருக்குள் மூழ்கி அதில் இருந்த மாணவர்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றனர். 10 மாணவர்களில் 5 மாணவர்கள் நீந்தி ஒரு இடத்தில் தப்பி இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தேடுதலில் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். அது தவிர 7 பேர் காணாமல் போயிருந்தனர், உளவு இயந்திர சாரதி உட்பட. இதனைத் தொடர்ந்து இலங்கை முப்படை வீரர்கள் மற்றும் சுழியோடிகள், இளைஞர்கள், பிரதேசவாசிகள் என்று அவர்கள் அந்த இடத்தில் பலத்த தேடுதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். மாவடிப்பள்ளியில் நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து காணாமல் போன நபர்களை மீட்பதற்காக தேடுதலை தொடர்ந்து 3 சடலங்கள் முதலாவதாக மீட்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து எண்ணிக்கை அதிகரித்து தற்பொழுது வரை 5 மாணவர்கள் மொத்தமாக சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். அது தவிர உளவு இயந்திர சாரதி, அத்துடன் இன்னொரு நபர், மொத்தமாக அந்த பிரதேசத்தில் காணாமல் போன 7 நபர்கள் தற்பொழுது சடலமாக மீட்கப்பட்ட ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து போலீசாரால் விசாரணைகள் நடத்தப்பட்டு தற்பொழுது விசாரணையின் அடிப்படையில் குறிப்பிட்ட மதரசா கல்லூரியின் அதிபர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதிபர், ஆசிரியர், உளவு இயந்திர உதவியாளர்கள் 2 பேர் என்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். சம்பவத்திற்கு இலக்கான மாணவர்கள் 12 வயது முதல் 16 வயதுடைய மாணவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த சம்பவம் அனைவரது மனத்திலும் பயத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்த இருக்கின்றது. சடலமாக மீட்கப்பட்ட மாணவர்களின் ஜனாசாக்கள் மிகுந்த கவலையுடன் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. சம்மாந்துறையின் சோகம், சமூகத்தின் சோகம். குறிப்பிட்ட சம்பவத்தில் உளவு இயந்திரத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட மாணவர் ஒருவரின் காணொளி பதிவு இணைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்க எத்தனை பேர் மதரசாவில இருந்து வந்து? 32 பேர் வந்து அக்கரபத்தி ஆக்களை விட்டு போடு, அக்கரபத்தி அட்டாளஜி ஆக்களை விட்டு போடு, சம்பந்தர் ஆக்களை விட்டு இங்கே வரைக்கும் போ. பஸ்ல போய் ஆமிக்காரன் போலீஸ்காராக பஸ் போயிடலான்றோடு மிஷினில் 5 பேர் ஏற்றி போட்டு கடைசியாக வந்த மிஷினில் எங்களை 10 பேர் ஏற்றி விட்டு சரி மரம் ஏற்றிட்டு போடு போகிட்டா டயர் கொஞ்சம் ஒரு டயர் இறங்க இஞ்சல மக்காட்டில் இருந்தாங்க இஞ்சல வந்துடையும் அப்படியே மிஷின் அப்படி பிறண்டு தண்ணியில் எல்லாரும் போய்த்தாங்க. மிஷினில் நீங்கள் 10 பேரும் மோட்டார் சைக்கிளும் ஆக்களுமா வந்த? மோட்டார் சைக்கிள்
கொஞ்சம் கிளியையும் மோட்டார் சைக்கிள் எல்லாமே கூட காலில் வந்து அடிச்சிட்டு. எத்தனை மோட்டார் சைக்கிள் உங்களை 10 பேர் கூட வந்த? 2 மோட்டார் சைக்கிளும் 4 பேர் ஆக்களுமே இந்த மோட்டார் சைக்கிளில். சரி. மரம் வந்து அப்படியே தண்ணி கூட உடம்பு இழுக்க தொடங்கிட்டு இழுக்க நான் இது டக்குன்னு பேக்கை பிச்சு போட்டு டக்குன்னு வந்துட்டு கரையிட்டு மரம். நீங்க நீஞ்சிட்ட வந்து அங்க இருந்து நீஞ்சி பார்த்தேன் மேலால நீச்சல் மேலால அடிச்சா இது தண்ணி இழுத்து ஓவர் ஸ்பீடா இழுக்குது. புளியோடி மரம் வந்து சேர்ந்து மற்ற ஆக்கள்லாம் அப்படியே தண்ணி இழுத்துட்டு போயிட்டு ஆக்கலை கூடுதல் ஆக்கல். சரி, இப்ப நீங்க எத்தனை பேர் காப்பாத்தினேன்? நான் மட்டும்தான் அந்த இதில் வந்தேன். மக்கியாக்கள் அந்த இதில் பிடிச்சிட்டு இருந்தேன் 2 பேர். ஒரு ஆள் இந்த இதில் காப்பாற்றினேன் போட்டில் போய். அது சரி. அப்ப ஒரு காயம் என்ன மிதிக்க அவங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லைல்லாண்டு? சரி. இச்சம்பவம் தொடர்பாக குறித்த மதரசாவின் நிர்வாகத்தினர் தெரிவிக்கும் கருத்து இத்தோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் காலநிலை முன்னறிவிப்பு செய்யப்பட்ட போதும் எங்களுடைய நிர்வாகமும் அதிபர் அடங்கலான குழுவினரும் ஆலோசித்ததற்கு அமைய இந்த பிராந்தியத்தில் அனர்த்தம் ஒன்று நிகழ்கின்ற பட்சத்தில் மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மிகவும் பொருத்தமான ஒரு இடம் நிந்தவூர் காஷிபுலுலும் அரபு கல்லூரி அமையப்பெற்றுள்ள கட்டட அமைப்பு என்ற வகையில் அவர்களை நாங்கள் தொடர்ந்தும் அங்கு வைத்து பராமரிப்பதென முடிவு செய்திருந்தோம். இருந்தாலும் நேற்றுக்கு முதல் நாள் இரவு பெய்த பலத்த காற்றுடனான கடும் மழை காரணமாக எங்களுடைய காஷிபுலுலும் அரபு கல்லூரியினுடைய மாணவர் விடுதி, அதே போன்று வகுப்பறைகள், தொழுகை அறை இவைகள் அனைத்தும் முற்றாக மழை நீரினால் துவண்டு பாதிக்கப்பட்ட நிலையில் எங்களுடைய மலசல குடிகள் கூட நிரம்பி பயன்படுத்த முடியாத அடிப்படை வசதிகளை கூட அங்கே மாணவர்களுக்கு வழங்க முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டதனால மீண்டும் நாங்கள் எங்களுடைய காஷிபுலுலும் அரபு கல்லூரியினுடைய ஆளுநர் சபையின் தலைவர் சங்கைக்குரிய மௌலவி அல்ஹாஜ் இஸ்மத் ஷர்கி அவர்களிடம் அனுமதியை பெற்று மஷூராவின் அடிப்படையில் கல்லூரிக்கு மாணவர்களை பாதுகாக்கின்ற வகையில் கல்லூரிக்கு அவசரமாக விடுமுறை வழங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலைமை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் மாணவர்களை பாதுகாப்பாக அவர்களுடைய பெற்றோர்களிடத்தில் கையளிக்க வேண்டும் என்பதற்காக பல படிமுறைகளை கையாண்டோம். முதலில் நிந்தவூரை சேர்ந்த மாணவர்களை அவர்களுடைய பெற்றோர்களை அழைத்து அவர்களிடம் பொறுப்பளித்தோம். அதேபோன்று வெளியூர் மாணவர்களை அவர்களுடைய பெற்றோர்கள் தற்பொழுது வீதி தடங்கள் அதேபோன்று பயணம் செய்வதில் ஏற்பட்டுள்ள சிரமம் வெள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு அவர்களை பெற்றோர்கள் வருவதை தவிர்த்து நாங்கள் அவர்களுடைய பெற்றோர்களிடம் நேரடியாக சென்று இந்த மாணவர்களை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கல்லூரியினுடைய அதிபர் அவர்களுடைய தலைமையில் 3 ஒஸ்தாதுமார்களையும் அதேபோன்று எங்களுடைய பணியாளர்கள் 2 சேர்த்து மொத்தமாக 6 பேர் நாங்கள் அந்த குழுவை பொறுப்பாக்கி அவர்களுடைய தலைமையில் பிரத்யேகமாக நாங்கள் ஒரு பஸ் வண்டியை கூட வாடகைக்கு அமர்த்தி எங்களுடைய மாணவர்களை நேற்று மாலையில் அந்த பஸ் வண்டியில் ஏற்றி எங்களுடைய அதிபருடைய தலைமையில் அந்த அட்டாளச்சேனை அக்கரைப்பற்று அதே போன்று ஒலுவில் இறக்காமம் சம்மாந்துறை மத்திய முகாம் நப்பட்டிமுனை கல்முனை சாய்ந்தமருது போன்ற பிரதேசங்களுக்கு அவர்களை பாதுகாப்பாக ஏற்றி சென்று அவர்களுடைய பெற்றோர்களை வீதிக்கு வரவழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பது என்ற ஒரு மஷூராவின் அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டோம். இது குறித்து நாங்கள் ஏற்கனவே பெற்றோர்களுக்கு வகுப்பு ரீதியாக வாட்ஸ்அப் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் அறிவுறுத்தியதுடன் நேரடியாகவும் நாங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பெரும்பாலான பெற்றோர்களிடம் நாங்கள் அந்த விடயத்தை எத்தி வைத்து விட்டோம். ஓரிரு பெற்றோர்களுக்கு அந்த தொலைபேசி அழைப்புகளுக்கு அவர்கள் பதிலளிக்க தவறி இருக்கலாமே தவிர நாங்கள் அனைவருடனும் தொடர்பு கொண்டிருந்தோம். இந்த நிலையில் பெற்றோர்களுடைய அனுமதி சம்மதத்துடன் நாங்கள் மாணவர்களை ஏற்றி சென்று அவர்களுடைய பெற்றோர்களும் ஒப்படைக்கின்ற அக்கரைப்பத்து முதல் இறக்காமம் அதேபோன்று சமாந்துறை போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற பெற்றோர்களுக்கு ஒப்படைக்கின்ற பணியை மேற்கொள்கின்ற போது காரைதீவு சந்தையிலிருந்து சமாந்துறைக்கு போகின்ற மாணவர்களை அதாவது போலீசார் இராணுவத்தினர் அந்த சம்பவ இடத்தில் நிற்கின்ற நிலையிலே அவர்களுடைய அறிவுறுத்தல்கள் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டுதான் நாங்கள் சமாந்துறைக்கு உளவு இயந்திரத்தின் இழுவைப்பட்டி மூலம் நாங்கள் அவர்களை ஏற்றி சமாந்துறை பிரதேசத்துக்கு அனுப்பியிருந்தோம். அனுப்புகின்றதுக்கு முதல் கூட நாங்கள் காரைதீவு சந்தியை அடைந்த போது எங்களுடைய அதிபர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பெற்றோர்களுக்கு தொலைபேசி மூலம் எடுத்து இப்பொழுது வந்துவிட்டோம், மாணவர்கள் உளவு இயந்திரத்தில் ஏற்றப்பட போகின்றார்கள், ஆகவே நீங்கள் எங்களுக்கு அவங்க அந்த இடத்துக்கு பெற்றார்கள் மறுமுனையில் இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நாங்கள் மறுமுனையில் நிற்கின்றோம், நீங்கள் எங்களுடைய மாணவர்களை அனுப்புங்கள், நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம் என்று கூறியதற்கு இணங்க எங்களுடைய அதிபர் அவர்களால் 13 மாணவர்கள் பஸ்ஸில் இருந்த 13 மாணவர்கள் சமாந்துறை சேர்ந்த மாணவர்கள் இறக்கி அந்த உளவு இயந்திரத்தில் பட்டியல் ஏற்றப்பட்டார்கள்.
அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னமோ அந்த சம்பவ இடத்திலே எங்களுடைய அந்த உளவு இயந்திரம் புரண்டதினால கவிழ்ந்து அதில் இருந்த மாணவர்களும் அந்த நீரில் தத்தளிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டதுடன் அந்த இடத்திலே சம்பவ இடத்திலே உடனடியாக 7 மாணவர்கள் காப்பாற்றப்பட்டு கரை சேர்க்கப்பட்டு அவர்களுடைய பெற்றோர்களும் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள். மிகுதி 6 மாணவர்களும் காணாமல் போன நிலையில் தேடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதுன்னு அதற்காக எங்களுடைய சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜனாசா நலம்புரி சங்கம் அதே போன்று மாளிகைக்காட்டை சேர்ந்த இளைஞர்கள் காரதீவை சேர்ந்த இளைஞர் அமைப்புகள் இப்படி பலரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள். இந்த துக்ககரமான நிலைமையில் எங்களுடைய இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு அல்லாஹ் தாலா நல்லருள் பாலிக்க வேண்டும், அவர்களுக்கு ஆறுதலும் சாந்தியும் அளிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு வீணான தர்க்கங்களை புரிகின்றவர்கள் அல்லாஹ்வுக்காக இந்த நிலைமையை உணர்ந்து நீங்கள் அல்லாஹ்வுக்காக விமர்சனங்களை தவிர்த்து உண்மையை புரிந்து கொண்டவர்களாக இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹீம். எமது நிந்தூர் காஷிஃபுல் உலூம் அரபு கல்லூரியினுடைய மாணவர்கள் இந்த வெள்ளம் இந்த காற்றின் மூலம் காற்று அனர்த்தத்தை பயத்தில் கொண்டு லீவு கொடுக்கப்பட்ட முறையை எங்களுடைய மதரசாவினுடைய செயலாளர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மதரசாவில் உள்ள பிள்ளைகள் நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை போன்றோம். அவர்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். நீங்கள் அந்த பிள்ளைகளிடத்திலே கேட்டு பாருங்கள். அல்லாஹ்வுடைய இந்த கல்லா கதிர், அல்லாஹ்வுடைய இந்த ஏற்பாடு, அந்த அவனுக்கு அடுத்த ஒரு ஆத்மா, ஒரு உயிர் அடுத்த கணம் என்ன நடக்கும் என்பது அவனை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. அதை ஈமான் கொண்ட நம்பிய முஸ்லீம்கள் நாங்கள். எனவே நாங்களும் அதை அறியல. நாங்களும் என்ன செய்தோம், எங்களுடைய பிள்ளைகளுடைய பெற்றார்கள் அடுத்த கரையிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பிள்ளைகளை ஏற்றி அனுப்பிவிட்டு நாங்கள் பின்னால் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே பிள்ளைகள் இடையில் செல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது கவுண்டு விட்டது. எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நாங்கள் 1 வருடம் 2 வருடம் என்று நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளைப் போல நாங்கள் பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகள் மிதந்து செல்லுகின்ற பொழுது சிலர்கள் அந்த எண்ணிக்கை, சிலர்கள் 10, 11 என்று சொல்லுகிறார்கள். கடைசியாக நாங்கள் 13 என்று சொல்லி நாங்கள் அதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறோம். 6 பிள்ளைகள் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்து சரளமாக ஜனாசாவாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நாங்கள் முஸ்லீம்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய பெற்றார்கள் என்னுடைய தொடர்பு கொண்டு கதறுகிறார்கள், அழுகின்றார்கள். அவர்களை போன்று பல மடங்கு வேதனை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றிலிருந்து தூக்கம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் நீங்கள் துவா செய்யுங்கள், உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விரும்புகின்றதை போன்று இந்த வார்த்தைகளை தயவு செய்து அல்லாஹ்வுக்காக கூறாதீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எனவே சகோதரர்களே, அந்த பிள்ளைகளுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அந்த பெற்றோர்களோடு அந்த சொர்க்கத்திலே குடும்பமாக வாழ வேண்டும் என்று அனைவர்களும் துவா செய்யுங்கள். இதனை நீங்கள் அனைவர்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லாஹ்வுடைய ஒரு முடிவு. இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒரு முடிவு, நாங்கள் அதை மறுக்க முடியாது. எனவே யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அனைவருக்கும் துவா செய்யுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அன்று இரவுதான் இலங்கையில் இருக்கின்ற பாடசாலைகள் அதே போன்று பல்கலைக்கழகங்கள் எல்லாம் விடுமுறை அறிவித்தது. இவ்வாறான ஒரு சம்பவம், துக்ககரமான நிகழ்வு இடம்பெற்றமைக்காக நாங்கள் இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்களுடைய சமூகம் சார்பாகவும் எங்களுடைய மிகவும் ஆழ்ந்த கவலைகளை தெரிவிக்கிறதோடு இதற்காக நாங்கள் மனமுருகி இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு நாங்களும் அந்த பிரார்த்தனையில் ஈடுபடுகின்றோம்.